கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எல்இடி போர்ட பத்தி ஒரு சின்ன மெசேஜு. என்னோட ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் வந்து கடைக்கு வந்து எல்இடி போர்டு போடணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த வேலை நான் பண்ண மாட்டேன் சார். இந்த எல்இடி போர்டு பண்றவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. வேணா சொல்றேன். அவங்க வந்து பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி அந்த கஸ்டமர்ட்ட பேசிட்டு அந்த எல்இடி போர்டு வந்து ஆர்டர் எடுத்திருந்தாங்க. அதுலேருந்து ஒரு சிறிய மெசேஜு. இப்போ நம்ம அந்த கடையில மாட்டுற எல்இடி போர்டெல்லாம் வந்து இந்த மாரி அந்த நேம் லெட்டர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடுவாங்க. அந்த லெட்டர்ஸ்குள்ள வந்து எல்இடிலாம் லைனா அப்படியே ஒட்டிட்டு, அந்த எல்இடில பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் மைனஸ் 2 ஒயர் வரும். அந்த லெட்டர்ஸ்குள்ள எத்தனை எல்இடி தேவைப்படுதோ அத்தனை எல்இடி ஃபுல்லாவே ஒட்டிட்டு வந்து, தேவைப்படுற அளவுக்கு எல்இடி ஒட்டிட்டு 2 ஒயர கட் பண்ணி வச்சுருவாங்க ப்ளஸ் மைனஸ. இந்த எல்இடி இருக்க ஒயர்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். ஒண்ணு ரெட் கலர்ல சின்னதா கோடு இருக்கும். அது ப்ளஸ்ஸு, இன்னொன்னு மைனஸு. ஒரு லெட்டர்ஸும் ரெடி பண்ணி வச்ச உடனே எல்இடி ஒட்டுன அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர்ஸ்லயும் நிக்கிற ப்ளஸ் மைனஸ் ஒயர் 2 இருக்கும். அதில வச்சிருக்க அதில வந்து லைன் அடிச்சா தான் வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் எரியும். அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒயர் லென்த்தா குடுத்துக்கணும். அதனால அந்த ஒயர்ல வந்து 2 ஒயர் ஜாயின் பண்ணுவாங்க எப்பவுமே. ரெட் ஒயர் 1, பிளாக் ஒயர் 1. ஒரு மீட்டர் துண்டா கட் பண்ணிட்டு, ஒரு லெட்டர்ஸ்லயும் அந்த எல்இடில இருக்கிற வந்து ப்ளஸ் மைனஸ வந்து ஜாயின் பண்ணி டேப் அடிச்சுருவாங்க. இப்போ அந்த ஒரு லெட்டர்ஸா தனித்தனியா எரிய வச்சு பார்க்கணும். அந்த நம்ம ஜாயின் பண்ணியிருக்க அந்த ரெட் ஒயர், பிளாக் ஒயர் தனித்தனியா ப்ளஸ் மைனஸ் வந்து எஸ்எம்பிஎஸ் அதாவது பவர் சப்ளைல குடுத்து பார்க்கும்போது ஒரு லெட்டர்ஸும் எரியும் தனித்தனியா. அடுத்தது அந்த லெட்டர்ஸ் எடுத்து நம்ம அந்த கடையில எங்க கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல வச்சு அந்த லெட்டர்ஸ் வந்து ஸ்க்ரூ பண்ணணும். ஸ்க்ரூ பண்ற இடத்துல வந்து ஹோல்ஸ் வந்து அந்த இதிலேயே குடுத்துருப்பாங்க லெட்டர்ஸ்லயே. அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து ஒயர் வெளில எடுக்கணுமோ அந்த இடத்துல வந்து தனியா ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும், ஒயர் வெளில எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸ தனித்தனியா வந்து அந்த போர்ட்ல வச்சு ஸ்க்ரூ பண்ண அப்புறம், நம்ம ஹோல்ஸ் போட்டு ஒயர் எங்க நம்ம வெளில வரணுமோ அந்த இடத்துல ஹோல்ஸ் மார்க் பண்ணிட்டு, ஹோல்ஸ் போட்டு, அந்த ஒயர்லாம் வந்து அந்த லெட்டர்ஸ் பின் சைடு இருக்க தள்ளி விட்டுறணும் ஒயர்லாம். எல்லா லெட்டர்ஸோட ஒயரையும் வந்து நம்ப ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இடத்துலேருந்து பின்னாடி ஒயர தள்ளி விட்டோம். ப்ளஸ் மைனஸ் ஒயர் ஒரு லெட்டர்ஸோட ஒயரையும் பின்னாடி தள்ளி விட்டுட்டோம். இப்போ இந்த லெட்டர்ஸ்க்குலாம் லைன் அடிக்கணும். அதாவது பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் சொல்லக்கூடிய இந்த பவர் சப்ளை வந்து போட்டு இந்த லெட்டர்ஸில வர அந்த ரெட் ஒயரு, பிளாக் ஒயர் இந்த 2 ஒயர்ல வந்து ஒரு லெட்டர்ஸுக்கும் லைன் குடுக்கும்போது தான் வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் அதாவது எல்இடிலாம் எரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த போர்ட்ல எப்படி குடுத்துருக்காங்கன்னா, இங்க இருக்க லெட்டர்ஸ் எத்தனை மாட்டியிருக்கோ அது வந்து 3ஆ டிவைட் பண்ணிட்டு, எஸ்எம்பிஎஸ் அதாவது பவர் சப்ளை வந்து 3 போட போறாங்க இந்த லெட்டர் போர்டுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் 15 லெட்டர்ஸ் 15 எழுத்து இருக்குன்னா, 5 எழுத்துக்கு ஒரு சோக்கு அதாவது எஸ்எம்பிஎஸ். அடுத்த 5 எழுத்துக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ். அதுக்கு அடுத்த 5 எழுத்துக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ் போட போறாங்க. 3 எஸ்எம்பிஎஸ்ஸா போட போறாங்க. இப்போ இந்த போர்டு உள்ளேருந்து அந்த லெட்டர்ஸ் மட்டும் நம்ம தள்ளி விடும் தெரியுங்களா? அந்த ஒயர் தான் வந்து இந்த எஸ்எம்பிஎஸ்ல லைன் குடுக்கணும். இந்த எஸ்எம்பிஎஸ் அதாவது பவர் சப்ளை இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, என், எல்லுன்னு இருக்கும். அதில வந்து ஃபேஸ் நியூட்ரல் குடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ளஸ், மைனஸ்ன்னு இருக்கும். அதில வந்து ஒரு லெட்டர்லேருந்தும் 2 ஒயர் நம்ம உள்ள தள்ளியிருக்கோம் ஹோல்ஸ் போட்டு. அந்த லெட்டர்ஸ்ல இருக்க ஒயர் அதாவது ரெட்டு, பிளாக்கு அதில வந்து ப்ளஸ், மைனஸ் அந்த ஒயர வந்து இந்த எஸ்எம்பிஎஸ்ல வந்து ப்ளஸ், மைனஸ்ன்னு இருக்கும். ப்ளஸ்ல வந்து ரெட் ஒயரும், மைனஸ்ல வந்து பிளாக் ஒயரும் குடுத்துடணும். அதே மாரி இங்க போட்டிருக்க 3 எஸ்எம்பிஎஸ்லயும் அந்த மாரி லைன் போட்டோன்னா, அந்த லெட்டர்ஸ் அதாவது நேம் போர்டு எரிய ஆரம்பிச்சுரும். இதில மாட்டியிருக்க எல்இடி பார்த்தீங்கன்னா நெறைய வருது. சீப் குவாலிட்டிலேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் நெறைய மாடல்ல எல்இடி வருது. நெறைய குவாலிட்டியும் வருது. அந்த எல்இடி போர்டு வந்து அந்த எல்இடியோட குவாலிட்டிய பொறுத்து ரேட்டு முன்ன பின்ன வரும். சப்போஸ் உங்க கடையில வந்து எல்இடி போர்டு மாட்டியிருக்கீங்க. இதே மாரி வந்து ஒரு 15 லெட்டர் அதாவது உங்க நேம் போர்ட்ல வந்து ஒரு 15 லெட்டர்ஸ் இருக்கு. அதில வந்து ஒரு 5 லெட்டர் மட்டும் சப்போஸ் எரியல அப்படின்னும்போது, அதுக்கு வர எஸ்எம்பிஎஸ் அடி சைட்ல அந்த போர்டுக்குள்ள குடுத்துருப்பாங்க சோக்கு மாரி. அத வந்து கழட்டி செக் பண்ணி பார்க்கணும். அந்த எஸ்எம்பிஎஸ் ஃபால்ட் ஆனாலும் ஒரு 5 லெட்டர் வரைக்கும் எரியாம இருக்கும். இந்த மாரி போர்ட் லைட்லாம் நீங்க மாட்டியிருக்கீங்கன்னும்போது, அந்த லைட் எரியலன்னா, அந்த போர்டுக்கு பின்னாடி சைடோ இல்ல அடி சைடோ வந்து எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அத கழட்டி முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அது ஃபால்ட் இருந்தாலும் எல்இடி போர்டு எரியாது. மேக்ஸிமம் ஃபால்ட் வந்து எஸ்எம்பிஎஸ்ல தான் வரும். எல்இடில ஃபால்ட் கம்மியா தான் வரும். அதே மாரி இந்த எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சு, நீங்களா வாங்கி மாட்டும்போது, அது எத்தன வருஷம் வாரண்டி, கேரண்டின்னு கேட்டு அத வந்து அந்த பொருள் மேலே எழுதி வாங்கிக்கோங்க. இந்த எஸ்எம்பிஎஸ் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, தண்ணி படாத இடமா வைங்க. தண்ணி படுற இடத்துல சப்போஸ் இந்த எஸ்எம்பிஎஸ் வச்சுட்டு தண்ணி பட்டுதுன்னா மழை டைம்ல, கேரண்டி பீரியட்ல இருந்ததுனா கூட தண்ணி இறங்குச்சுன்னா, அந்த எஸ்எம்பிஎஸ்ல கேரண்டில மாத்தி தர மாட்டாங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.